ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் தான். க்ரீம் எதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் ஹெல்த்தியான பொருள் வச்சு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்மண்டும் கேஷ்யூவும் கால் கப் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது மூழ்கிற அளவுக்கு நல்லா ஒரு 1 ஹவர் நான் சோக் பண்ணி எடுத்துக்கிறேன். 1 ஹவருக்கு அப்புறம் 1/4 கப் டேட்ஸ் எடுத்துருக்கிறேன். உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சோக் பண்ணுறேன். நீங்கள் அட் அ டைமில் நட்ஸும் டேட்ஸும் சேர்த்துமே நீங்கள் சோக் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு 4 ஹவர்ஸ். இது 4 ஹவர்ஸ் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு சோக் பண்ணிக்கிறேன். 4 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா சோக்காய் வந்திருந்தது. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நான் நல்லா பேஸ்ட் மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஹாட் மில்கில் கூட சோக் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த டைமில் ஆட் பண்ணும்போது கூட மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே 1/2 கப் மக்கான் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கப் டார்க் சாக்லேட்டு. நான் இப்போ கொக்கோ பவுடர் காம்பவுண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் டார்க் சாக்லேட் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொக்கோ பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டைமில். இதை எந்த கண்டெய்னரில் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ண போகிறீங்களோ இந்த மிக்சரை அந்த கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக மேலே நான் கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒயிட் அண்ட் டார்க் சாக்கோ சிப்ஸ். இது ஆப்ஷனல் தான், இல்லைனாலுமே நல்லா தான் இருக்கும். இதை ஒரு 8 to 12 ஹவர்ஸ் நீங்கள் நல்லா கவர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் செட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிளிங் ரேம்ப் அந்த மிக்சரோட நல்லா டச் ஆகிற அளவுக்கு, ஏன்னா காற்று எதுவும் உள்ளே என்ட்ரு ஆகாத மாதிரி நல்லா இதை நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறதா இருந்தால் சிம்ப்ளி டோரா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இது ஒரு 8 to 12 ஹவர்ஸ். அதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடி எடுத்துகிட்டேன். நான் பசங்க கேட்டுகிட்டே இருந்ததுனால இன்னும் ரொம்ப நேரம் ஃப்ரீஸ் பண்ணியிருந்தால் இன்னுமே சூப்பராக தான் வந்திருக்கும். அதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இவ்வளோ தான். இதுக்கு மேலே உங்களுக்கு டாப்பிங்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வெயிலுக்கு கொஞ்சம் கூலிங்காக நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியான ஐஸ்கிரீம்ஸ் ட்ரை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.